எல்லா ஏற்பாடும் கரெக்டாக நடக்கா? ஆமாம் தலைவரே, எல்லாம் கரெக்டாக நடக்கு. அங்கே டான்ஸ் கச்சேரிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆடுறவங்களும் வந்துட்டாங்க, பார்க்குறவங்களும் வந்துட்டாங்க. சரி, யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்துக்கிடணுமா? அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீரு? நான் இந்த வேலையை பார்க்க வரல, நான் கச்சேரி பார்க்கல வந்திருக்கேன். நாங்க மட்டும் வேலை பார்க்கணும், நீங்க போய் கச்சேரி பார்க்க போறீங்களோ? நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிடணும்னா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு? ஒழுங்கா எல்லா வேலையும் பாருங்க. சரி, நாங்கள் பார்த்துக்கிடுதோம், நீங்கள் போங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்களும் கூட இருங்க. இல்லை, என்ன இப்படி பேசுதே? கொக்கி குமாரு, நான் தனியா வேலையெல்லாம் செய்யணும், இவர் போய் நல்லா கச்சேரி பார்ப்பாரோ? சரி, இப்போ நீ தனியாக என்ன வேலை செய்ய போற அதை மட்டும் சொல்லு. அது அப்படியே இங்க எல்லா இடத்தையும் பார்க்கணும், எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு பார்க்கணும், அது இது நிறைய வேலை இருக்குல்ல. சும்மா சுற்றிக்கிட்டு அலையிறது ஒரு வேலையா? தலைவர், இவன் ரொம்ப பேசுதான். இவனை வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல வேற யாரையாவது போடுங்க. தலைவரை நீங்க கச்சேரி பார்க்க போங்க, இருக்கிற வேலையில நான் பார்த்துக்கிடுதேன். எம்மாடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி பேச்ச மாற்றி மாற்றி பேசுதான். நீங்கள் போங்க தலைவரே, நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் தான் சந்தோஷமா இருக்கீரு. போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிடுதேன். சரிப்பா, பார்த்துக்கோங்கன்னு போயிட்டு வாரேன். இல்லை, எதுக்கு தலைவரை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? நம்மளை மட்டும் வேலை வாங்குதாரு, அவர் சும்மா சுத்துதாரு, அதனாலதான் கேட்டேன். அவர் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. அவர் நம்மளை வேலை சொல்லத்தான் செய்வார். வேலையே சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எல்லா வேலையும் அவரே செய்யணுமா? அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு சும்மா சம்பளம் கொடுக்கணும்? நீ நல்லா அவருக்கு சால்ற அடிக்கப்பா. இல்லை, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவருக்கு சால்ரா எதுக்கு அடிக்க போகிறேன்? உன் கல்யாணத்துக்கு அவர் 5000 10,000 எதுவும் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கேன், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுது. இல்லை, என்ன இப்படி சொல்லுதே? அவர் என் கல்யாணத்துக்கு 5000 10,000 எல்லாம் செய்யலை. அதை கூட செய்யலையா? கஞ்ச பிசுனாரி, இவ்வளவு நாள் வேலை செய்யுத, உனக்குன்னு அவர் என்ன செஞ்சாரு? ஒரு 10 சென்ட் இடம் எழுதி வச்சாரு. ஒரு 20 லட்ச ரூபா பேங்கில் போட்டிருக்காரு. வேற ஒன்றும் செய்யலை. என்னது, 10 சென்ட் இடமும் 20 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டிருக்காரா? ஆமாம், தலைவரை பற்றி நீ என்ன நினச்ச? ஓஹோ, அதனாலதான் அவர் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்கியோ? அதுக்கெல்லாம் இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அதனால தான் அவர் கூடயே இருக்கேன். நீ பெரிய ஆள் தான்ப்பா, 10 சென்ட் இடம் வச்சிருக்க, 20 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்க. அதனாலதான் நீ நல்ல ஜாலியா அலையுதியோ? நீயும் நல்லவனா இரு, நேர்மையா வேலை செய்யி. உனக்கும் தலைவர் எல்லாம் செய்வாரு. ஆமா, அப்படியே செஞ்சுட்டாலும். சூர்யா, சிம்ரன் வந்துட்டியா? ஆமா, ஓடி வந்துட்டேன். வீட்டுக்கு போலையா? நேரம் இங்கேயே வர. வீட்டுக்கு போய் ஆண்டியை பார்த்துட்டு தான் வாரேன். ஆண்டி தான் நீங்க இருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப வயிறு பசிக்கு, வா போய் ஏதாவது சாப்பிடுவோம். ஐயோ, நீ இன்னும் ஒன்றும் சாப்பிடலையா? வா போவும். ஏல கொக்கி குமாரு, நீ வேலையெல்லாம் பார்த்துக்கொன்ன, நான் போய் சாப்பிட்டு வந்துடுதேன். அவர் என்னடான்னா வேலையெல்லாம் 2 பேரும் பாத்துக்கோங்கன்ட்டு போனாரு. இவன் என்னடான்னா நீ மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப நான் என்னதான் செய்ய? இல்லை, கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, சாப்பிட்டுட்டு வந்துடுதேன். சரி, நான் பாத்துக்கிட்டுதேன், நீ போய் சாப்பிட்டு வா. இப்படியே கடை வரைக்கும் தூக்கிட்டே போ. சரி சிம்ரன், தூக்கிட்டு போறேன். இவன் தொல்லை தாங்க முடியலையே. ஏ பிள்ளைகளா, இன்னும் 2 பேரும் தூங்கலையா? பாட்டி, தூக்கம் வரல, நீங்களும் எங்க கூட வந்து படுத்துக்கோங்களே. ஆமா பாட்டி, எங்க கூட படுத்துக்கோங்க, கட்டில்ல இடம் இருக்கு. வேண்டாம் பிள்ளைகளா, நீங்க 2 பேரும் நல்ல வசதியா படுத்துக்கோங்க. பாட்டி இங்க கீழே படுத்துக்கிடுதே. கீழே ரொம்ப குளிரும் பாட்டி, ஏசி நேரம் அங்கதான் வரும். குளிருச்சுன்னா போர்வை வச்சு மூடிக்கிடுதேன் டி, நீங்க நல்லா படுங்க. படுக்க பாய் எடுத்துட்டு வரேன். எங்கேயும் போலட்டி, ஒரு பாய் எடுத்துட்டு வரேன். வெறும் தரையில படுக்க முடியாதுல்ல, போய் பாய் கொண்டு வரேன். பாட்டி வந்தோன்னு பாட்டிட்ட ஏதாவது ஒரு கதை கேட்கணும். பாட்டி இங்கே தான் படுத்திருப்பேன்னு, ஏதாவது வேணா கேளுங்க. சரி பாட்டி. பாட்டி, அம்மா நம்மளையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க? உங்க அம்மா கூட்டிட்டு போட்டான்னு கேட்டா, நான் தான் வேண்டான்ட்டேன். காலையில பள்ளிக்கூடம் இருக்குல்ல, பாட்டு கச்சேரி டான்ஸ் கச்சேரின்னு போனீங்கன்னா ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு கிடக்க வேண்டியிருக்கும். பிறகு காலையில எந்திக்க முடியாது. அதனால நான் தான் விட்டுட்டு போமான்னேன். ஆமாட்டி, நான் தான் சொன்னேன். நம்மளும் போயிருந்தா ஜாலியா இருக்கும்ல பாட்டி. ஜாலியா இருக்கத்தான் செய்யும். சனி ஞாயிறுனா பரவாயில்ல, பள்ளிக்கூடத்து நாள்கள் எல்லாம் போய் ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு கிடக்க கூடாதுமா. அதுவும் சரிதான் பாட்டி. சரி, 2 பேரும் அமைதியா தூங்குங்க. இல்ல இல்ல, அவ்வளவு நேரம் ஆகாது. 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. எங்க அம்மா மட்டும் நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு அலையுதாக. எப்ப பார்த்தாலும் எங்களை விட்டுட்டு தான் போறாங்க. ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டே போறது கிடையாது. என்ன செய்ய, படிக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு அலைய முடியாதுல்ல.
அப்ப அவங்களும் போகாம வீட்ல இருக்க வேண்டியதானே? அது எப்படிமா? அவ வாழ்க்கை பூரா உங்களுக்காக மட்டுமே வாழ முடியுமா? அவளுக்காகவும் கொஞ்சம் வாழ வேண்டாமா? அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை அவ செய்யத்தான் செய்வா. பாட்டி ஒரு கதை சொல்லுங்களே. கதையா? எனக்கு ஒரு கதையும் தெரியாதே. ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்க பாட்டி. அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்கிடுறோம். ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். சேகரண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீர் போல. என்னத்தப்பா சந்தோஷமா இருக்க? நேத்து வீட்டில் நடந்த கதை தான் உனக்கு தெரியும்ல. கேள்விப்பட்டேன்னே. என்ன கதை நடந்துச்சு? உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா சரியான தர்ம அடியில் விழுந்துச்சு. உங்களுக்குமா? என்னப்பா உங்களுக்குமான்னு கேட்க, உனக்கும் அடி விழுந்துச்சா? ஹாக்கி பேட்டை தூக்கிட்டு அடிக்க வந்துட்டா. நீ தான் குடிக்கவே இல்லையப்பா, உன்னை எதுக்கு அடிக்க வந்தா? சொன்ன எங்கன்னே கேட்கா. குடிக்கல, நான் சும்மா தான் ஆடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா கேட்கவே மாட்டேக்கா. அடிக்க வந்தா. பிற எப்படியோ கடைசியில் ஒரு வழியை நம்பிட்டா. நீ குடிக்காம இருந்தே அடி வாங்கியிருக்கியப்பா. என்னென்ன செய்ய, பொண்டாட்டின்னா அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும் தானே நினைக்காங்க. இப்போ அலெக்ஸு, உனக்கு அடி எதுவும் உள்ளலையோ? அடியா? எங்கள் வீட்டில் நடந்த கூத்தை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்க மாட்டி தொங்கிடுவீங்க. என்னப்பா நடந்துச்சு? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய கருணை கொலை பண்ண போகிறாளுகளாம். கருணை கொலையா? நான் குடிச்சு குடிச்சு குடல் வந்து செத்துருவேனா? அப்படி செத்துட்டேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அவங்களுக்கு மான மரியாதையெல்லாம் போயிருமா? அதனால அவங்க வந்து என்னைய கருணை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லைண்ணே, கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் கிட்னி, குடல், இதயம், நுரையீரல்னு எல்லாத்தையும் கலத்தி விற்க போகிறாளாம். ஆட கொடுமையே. 2 பேரும் என்கிட்ட பேசவே இல்லை, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அலைதாளுங்க. எனக்கு அது பரவாயில்லையே, என் பொண்டாட்டி வெளியே தான் தள்ளி விட்டா, வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேக்கா. ஆனால் உன் கதையை கேட்க ரொம்ப பரிதாபமால இருக்கு. உயிரே போயிரும் போலையே. இப்படித்தானே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்ய? ஏன் பொண்டாட்டி எந்த குடிகார பயலுக்கு கூடயும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் உங்க 2 பேர் கூடயும் மட்டும் சேரலான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கா. சொல்ல முடியாதுப்பா, நம்ம பாட்டுக்கு நம்பிக்கிட்டு எங்கேயும் அலையக்கூடாது. பின்னாடியே ஆள் வச்சு சுற்றி சுற்றி வேவு பார்ப்பாளுங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. நம்ம அந்த ராதபுருஷன் கூட சேரவே கூடாது. ஆமாண்ணே, என் பொண்டாட்டி அப்படிதான் சொல்லி விட்டுருக்கா. அந்த ஆளு கூட மட்டும் சேரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. எங்கேயாவது நின்று என்னை எட்டி பார்ப்பாலாம். நான் பார்க்கும்போதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு வேற சொல்லி விட்டுருக்கா. சரி, நம்ம எதுக்கு வந்தோம்? ஆடலும் பாடலும் பார்க்க போவோம் வாங்க. இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கல, வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். ஆமாப்பா, ஒரு டீயை குடிச்சா தான் நம்ம ராத்திரி பூரம் கண்ணு முழிச்சு கிடக்க முடியும். வாங்க போவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சில் சில் ரமாமணி, ஆட்டத்தை ஆரம்பி. எங்க ஊரை காக்குற தலைவருக்கு முதல் வணக்கம். ஊர் சனங்களுக்கு 2வது வணக்கம். அடுத்த வணக்கம் கடவுளுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வச்சது போதுமா, ஆட்டத்தை ஆரம்பி. ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா, வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணினா பாடுறேன், கதை போடுறேன், சதி பாடுறேன். ஏ ரம்பா ரம்பா ரம்பாதான், ரம்பா பொண்ணு சம்பாதான், ரம்பா ரம்பா ரம்பாதான். ஹே ஏ அப்படித்தான் அப்படித்தான், சூப்பர் சூப்பர். தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. டான்ஸ் கச்சேரி நல்லா களை கட்டுதே. ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச மயக்கம் மந்திரமே. ஏய் சூப்பர் சூப்பர், புது பாட்டுக்கு வந்துட்டாங்க. நல்ல நல்ல பாட்டா போடுங்கம்மா. என்ன மது, நீ இன்னும் தூங்கலையா? உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. நீ என்ன தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஏங்க உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? என்ன சத்தம்? கோவில் திருவிழால இன்னைக்கு டான்ஸ் கச்சேரி வச்சிருக்காங்க. பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடக்காங்க. அந்த சத்தம் உங்களுக்கு கேக்கா? அதுதான் 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்களே. ஒரே கரைச்சலா இருக்கு, காது வலிக்கு. இப்ப என்ன அதுக்கு? எனக்கும் டான்ஸ் கச்சேரி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கூட்டிட்டு போங்களே. கூட்டிட்டு போகணுமா? மனுஷன் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துட்டு இப்ப தான் வந்து சேர்ந்துருக்கான். அங்க கூட்டிட்டு போக சொல்லுதே. அதுல வேண்டாம், பேசாம படுத்து தூங்கு. நானாவது போயிட்டு வரட்டா? போக கூடாதுன்னு சொன்னா உனக்கு புரியாதா? ஏங்க நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல, எனக்கு ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வந்துருதேன்.
நான் போகக்கூடாதுன்னு சொன்னா போகக்கூடாது, அவ்வளவுதான். பேசாம படுத்து தூங்கு, எதுவும் பேசக்கூடாது. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே இவ கெட்டு போயிட்டா. இவ சேர்ற ஆட்களும் சரி கிடையாது, இவ புத்தியும் சரி கிடையாது. முதல்ல இந்த ஊரை காலி பண்ணி வேற ஊர்ல இடத்த பார்க்கணும். ஏன் தான் இந்த மனுஷன் இப்படி இருக்காரோ? என்னைய போட்டு பாடா படுத்துதாரு. எங்கேயுமே கூட்டிட்டே போக மாட்டேங்காரு. ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது தப்பா? அங்க என்ன அழகா டான்ஸ் கச்சேரி நடக்கு, எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்காங்க. என்னைய மட்டும் இவர் எங்கேயுமே விட மாட்டேங்காரு. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு நான் வீட்டை விட்டே போயிருவேன். இவரும் தேவையில்லை, இவர் வாழ்க்கையும் தேவையில்லை. என் பேரு மீனா குமாரி. ஏமா தப்பா பாடாதம்மா, உன் பேரு சில் ரமாமணி தானே, மீனா குமாரின்னு சொல்லுதே. தாத்தா அது பாட்டு. பாட்டா? சரி பாடு பாடு. நான் கூட உன் பேரதான் மாத்திட்ட போலன்னு நினைச்சேன். சில் ரமாமணி பேர குமாரி மானா குமாரின்னு மாத்திக்கிட்டு நிக்காத. என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? போன தடவை வந்திருக்கும் போது எந்த ஊருன்னு கேட்டோம்ல, மெட்ராஸ்ன்னு சொன்னேன், போய் சொன்னியோ? தலைவர் என்னாச்சி, இந்த வழுக்கு மண்டையரை தூக்கி வெளியே போடுங்க. ஒழுங்க ஒரு பாட்டு பாட விட மாட்டேக்காரு, உயிரை வாங்குதாரு. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஐயோ முருகேசா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கண்ணீர் சோறு சோறுன்னு வடியுது? மங்கம்மா பாத்தியா, இந்த பிள்ளை என்னைய பார்த்து வழுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப நான் என்ன செய்வேன்? வழுக்க மண்டைன்னு சொல்லாம என்ன சொல்ல? முருகேசா கவலைப்படாத, நம்ம ஒரு விக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணு. மங்கம்மா ஐடியா கொடுத்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். நாளைக்கே போய் ஒரு விக்கு வாங்கிட வேண்டியதுதான். தாத்தா சமாதானம் ஆயிட்டாரு, நீங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க. ரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் பேரின்பம். 7-8 நாட்களாச்சு கண்ணே, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. அட கடவுளே, இந்த மனுஷன் 7-8 நாளா தூங்கலையாம்ல. எங்கனையாவது மயங்கி விழுந்துற போறாரு. இவரை போய் எதுக்கு ஆடுறது கூட்டிட்டு வந்தீங்க? நல்லா தூங்கி முழிச்சு எந்திரிச்சு வர்ற ஆளை கூட்டிட்டு வர வேண்டியதானே. அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கையாலே. உன்னோட ஊரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிற, உன்னோட கைய பூச்சி காக்கா கடி நான் கடிக்க, இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஜிமிக்கி 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 பொண்ணு, மினுக்கி 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 கண்ணு, வந்ததே அலையாட்டம், காத்திருக்கும் சாக்லேட் சிலையாட்டம். என்னடி இது, 2 பேரும் மேலே ஏறிட்டாளுங்க. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. என்னத்துக்கு உனக்கு கையும் ஓடல காலும் ஓடல? ஏக்கா நானும் போய் ஆட போறேன்க்கா, என்னால இங்க நிக்கவே முடியல. ஏட்டி, அவங்க 2 பேரும் அழகா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைகள் வேற உள்ள பூந்து கெடுத்து விடுதாளுங்க. நீ வேற போவாத. உங்களுக்கு வேற வேலை இல்லை, நான் போறேன். சொன்ன கேளுட்டி. ஆட போங்கக்கா, சும்மா போவாதன்னு இருக்கீங்க, நான் போறேன். ஐயோ கடவுளே, நானே தெரிஞ்ச 4 ஸ்டெப் வச்சு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு குறுக்க வந்து ஆடுதாளுகளே, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாளுக போல. திருச்சி வந்தல்லே, தெரிக்க விட்டா வந்தல்லே, திருத்தி வைக்கா வந்தல்லே, திட்டம் உண்டல்லே. சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லே, பேட்டத்துள்ள வந்தல்லே, வேட்டைய நல்லே. மலமு பித்தா பித்தாதே, மலமு பித்தா பித்தாதே, மலமு பித்தா பித்தாதே, மலமு பித்தாதே. ஹோலி ஹோலி பக்கத்துல சிரிக்கிறோம் கோழி, ஜோலி ஜோலி வெக்கத்துல மயங்குற டோலி. பூவாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூ வரைந்தாள். தீ வந்து விரல் சுடும் கண்ணே, நீ தீ வரைந்தாள். ஐயோ கடவுளே, சொல்ல சொல்ல கேட்காம இந்த பிள்ளை மேலே ஏறிட்டாளே. வாத்தி கம்மிங் ஒத்து. சூப்பர் சூப்பர், ஒத்த ரோசா, புது பாட்டுக்கு ஆடு. சிக்கு புக்கு ரயிலு, கலக்குது பாரு இவ ஸ்டைலு, சிக்குவால மயிலு, இவ ஓகே நான் அடி தூளு. டான்ஸ் கச்சேரி நல்ல கலகலன்னு போகுதே. இவளுக்கு என்ன பிரச்சனை இழுத்து விடுவாளுகளோன்னு நினைச்சாலே எனக்கு வயித்த கலக்குது. தலைவர் என்னடானா கலகலன்னு போகுதுங்காரே. ரோட்டோர பாட்டு சத்தம் கேக்குதா, கேக்கும் போதே சோகம் வந்து தாக்குதா. அடியே ஒத்த ரோசா, புது பாட்டு பாடுன்னு அனுப்பி விட்டா அழுவாச்சி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கே. அழுவுல தக்காளி வச்சிருக்கேன், தூக்கி மூஞ்சில அடிக்கவா? அவளாவது அழகுன்னு தக்காளி தான் வச்சிருக்கா, நான் ஆசிட்டு முட்டையே வச்சிருக்கேன். தூக்கி வீசுனேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி தெரிச்சிரும். ஒழுங்கா நல்ல நல்ல பாட்டா போட்டுட்டு ஆடுங்க.
மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு. அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. மருமகளை சொன்ன மாமியாருக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. தத்தை 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 பல அத்தை பெத்த தத்தை, அந்த தத்தைக்கெல்லாம் தச்சு வச்சேன் பூமெத்தை. மோனிகா பெல்லூச்சி இறங்கி வந்தாச்சு, கடலே கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மோனிகா பெல்லூச்சி ஏத்திட்டா எனர்ஜி, தலையே சுத்த வைக்கும் சூறாவளி பொன்னாச்சி. பட்டுன்னு பார்த்தாலே பல் சேத்தும் பாடி, கொடுவா மீனெல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜிலேபி லேடி, சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. மோனிகா மை டியர் மோனிகா, மங்கம்மா மோனிகா, லவ் யூ மோனிகா, சிக்கிக்கிச்சுமா பத்திக்கிச்சுமா. ஏ ஜும் 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 டக்கு ஜும்மட ஜும்மா ஜும் டக்கு, ஜும் 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 டக்கு ஜும்மட ஜும்மா ஜும் டக்கு. தாத்தா கதை முடிஞ்சது.